எல்லாருக்கும் வணக்கம். பொதுவா இது மாதிரி மேடைகள்ல ஏறப்போ என்ன பேசுறது அப்படிங்கிறது ஒரு $1 பில்லியன் கொஸ்டினா இருக்கும். அதனாலதான் நிறைய நேரங்கள்ல நான் பேசும்போது எனக்கு தலைப்பு எதுவும் கொடுத்துட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றது உண்டு. காரணம், எனக்கு என்ன தெரியும் என்பதை உங்களிடம் சொல்லுவதை விட உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை சொல்லுவது மட்டுமே மிகச் சரியாக இருக்கும். So I expect you to give me some title. நான் என்ன தலைப்பில் பேச வேண்டும் என்று நீங்கள் இப்போது சொல்லுகிறீர்களோ அதில் நான் பேசுகிறேன். கவலைப்படாதீங்க, நீங்க என்ன டாபிக் கொடுத்தாலும் நான் பேசுவேன். உண்மையை பேசுவதற்கு என்ன யோசிக்க வேண்டியிருக்கு. எனி டைட்டில் கொஞ்சம் குயிக்கா. Do you have any of the mics here? வேற எதுவும் மைக் இருக்காங்க? டக்குனு கொடுங்க உள்ள. எந்திரிச்சுன்னு பேரை சொல்லி டிபார்ட்மெண்ட் சொல்லி சொல்லணும். இந்தியாவுடைய மிகப்பெரிய பிரச்சனை அதான். சீக்கிரமா. Hello. Sir, Vignesh Mahaprani Triple. Sir, future of India. Future of India. இந்தியாவுடைய எதிர்காலம். ஓகே, வேற என்ன தலைப்பு? இந்தியாவின் எதிர்காலம். வேற 2011 இளைஞர்கள். ஓகே, 2011 இளைஞர்கள் எதிர்கால இந்தியா. சார், நான் ரஞ்சித் குமார், தேர்ட் இயர் மெக்கானிக்கல். சொல்லுங்க தம்பி. சார், அதாவது இப்ப நண்பர்கள் என்னோட சீனியர் கூட கேட்டாரு, இந்தியா எப்படி இருக்குன்னு தான் கேட்டாரு. எல்லாரும் நான் பாக்குறத விட உலகமே இப்ப அழிவு பாதையில தான் போயிட்டு இருக்கு சுற்றுச்சூழல்ல. அதுக்கு நம்ம என்ன செய்யறது? நம்ம எல்லாரும் பாதுகாக்க என்ன வழி? நம்ம சந்ததிகள் நல்லபடியா வாழ நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு நீங்க சொல்லுங்க, என்ன செய்யணும்? நீங்க எங்க இருக்கீங்க நான் தெரியல சார். இங்க. ஓகே யா. தென் சார், எதிர்கால இந்தியாவில் இளைஞர் அரசியலில் எதிர்கால அரசியலில் இளைஞர்களின் பங்கு. அதுக்கு இப்பவே பதில் சொல்லிடுறேன். ஓட்டு போடணும், வேற ஒண்ணு வேணாம். அன்னைக்கு புது சினிமாவுக்கு போயிடாம, பிள்ளைய கூட்டிட்டு பீச்சுக்கு போயிடாம ஓட்டு போடணும். தென் சிவசங்கரன்.